அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு வெங்காய கோஸுங்க. இது இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும், என்னோடய லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க. 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 5 காஞ்ச மிளகாய், தேவைப்பட்டால் 4 முந்திரி. கசகசா இல்லாதவங்க 4 முந்திரி சேர்த்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள், 2 பட்டை, 1 கிராம்பு, 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஸ்லைஸாக சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது மேஷ் ஆகிடுச்சு தக்காளி, அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கனாக்கா பொட்டுக்கல்லை நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறோம், அதனால் தாராளமாக 2லேருந்து 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி ப்ரெஷர் விசில் வைங்க. ஒரு 3 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதை ஓப்பன் பண்ணலாம். மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான வெங்காய கோட்ஸ் ரெடி. இதை இட்லி தோசையோடு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.